ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட். ஸோ இதில் வந்து ஒரு 5 கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹீட் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸ். ஹீட்னா என்னென்னா எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பை டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். இதே ரேட்டுங்கிறது அதே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு சொல்லுவோம். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இதோட யூனிட் நமக்கு தெரியும். எனர்ஜியோட யூனிட் வந்து ஜூல் ஆர் நியூட்டன் மீட்டர். இதே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் பார்த்தோம்னா ஒரு செகண்ட்ஸில் வரும். ஸோ ஜூல் பர் செகண்ட்ஸ், அதுக்கு வந்து வாட்னு சொல்லலாம். ஸோ இதோட டைமென்ஷன் வந்து எனர்ஜிக்கு வந்து ml ஸ்கொயர் டி பவர் -2, இதோடது வந்து ml ஸ்கொயர் டி பவர் -3. ஸோ ஹீட்டுங்கிறது எனர்ஜி வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா தெர்மோடைனமிக் சப்ஜெக்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். இதே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் பர் செகண்ட்ஸில் வர டேர்ம் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஹெச்எம்டியில் யூஸ் பண்ணுவோம். ஸோ தெர்மோடைனமிக்ஸில் வர ஹீட் வந்து ஈக்குவலிபிரியம் கண்டிஷன், ஹெச்எம்டியில் வந்து நான் ஈக்குவலிபிரியம் கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம டைமென்ஷன் பார்த்தோம்ல, அதோட டெரிவேஷன் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து எனர்ஜி, ஃபஸ்ட்டு எனர்ஜி யூனிட் வந்து ஜூல் ஆர் நியூட்டன் மீட்டர். ஸோ நியூட்டன்னா என்னன்னு தெரியும். நியூட்டன்னா ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். மாஸ் வந்து கேஜி தெரியும், ஆக்சிலரேஷன் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தெரியும். கேஜியை தான் எம்னு சொல்லுவோம் மாஸ் டைமென்ஷன் ஃபார்மில். லென்த்தை வந்து அதாவது மீட்டர் நம்ம யூனிட்டில் சொல்லலாம். இதே டைமென்ஷன் வந்து எல்னு சொல்லுவோம். டைம் வந்து டீன்னு சொல்லிடுவோம். ஸோ ml டி பவர் -2. ஸோ எனர்ஜி ஃபார்முலா வந்து நியூட்டன் மீட்டர். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எல் மட்டும் கூட மல்டிப்ளை பண்ணிப்போம். இப்போ ml ஸ்கொயர் டி பவர் -2. நெக்ஸ்ட்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் டிஃப்ரெண்ட் மீடியம், சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ் பார்க்கலாம். சாலிடில் பார்த்தோன்னா மாலிக்யூல்ஸ் எல்லாமே டைட்லி பேக்கடாக இருக்கும். ஸோ இங்கே எப்படி இருக்குன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை வைப்ரேட்டரி மோஷன் பிட்வீன் adjacent மாலிக்யூல்ஸ். இதான் சாலிடில் இருக்கும். இதே லிக்விடில் பார்த்தோன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும் மாலிக்யூல்ஸ் எல்லாம். ஸோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கனால மாலிக்யூல்ஸ் வைப்ரேட்டும் ஆகும், மூவ் ஆகும். ஸோ இங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை மாலிகுலர் மோஷன் பிட்வீன் எனி மாலிக்யூல்ஸ். இந்த மாலிக்யூல் எது கூட வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் வந்து கேஸில் பார்த்தோன்னா இன்னும் ஃப்ரீயாக இருக்கும் மாலிக்யூல்ஸ் எல்லாம். ஸோ மாலிக்யூல்ஸ் மூவ் ஃப்ரீலி வித் ரேண்டம் ரேபிட் மோஷன். ஸோ இங்கே எப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்னா பை மாலிகுலர் கொலிஷன் பிட்வீன் எனி மாலிக்யூல்ஸ். ஒரு மாலிக்யூல் வந்து எந்த மாலிக்யூல் கூட வேணால் கொலைட் ஆகி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து உண்டாகும். நெக்ஸ்ட்டு மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பார்க்கலாம். மொத்தம் 3 மோட்ஸ் இருக்குது: கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். கண்டக்ஷன் பார்த்தோம்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை மீன்ஸ் ஆஃப் லாட்டிஸ் வைப்ரேஷன் ஆர் வைப்ரேஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ். கண்டக்ஷன் வந்து சாலிடில் தான் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். ஸோ சாலிடில் பார்த்தீங்கன்னா மாலிக்யூல்ஸ் எல்லாமே க்ளோஸ்லி பேக்கட்னு நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இங்கே வந்து மாலிகுலர் வைப்ரேஷன் மூலமாக தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். கேஸஸில் வந்து வெரி லோ, லிக்விட் டு லிக்விட் வந்து இன்டர்மீடியேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கன்வெக்ஷன். கன்வெக்ஷன் எப்படி நடக்கும்னா டியூ டு மோஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், செகண்ட் ஒன்று. ஸோ இது வந்து சாலிட் டு லிக்விட் இன்டர்ஃபேஸ் கடையில் கன்வெக்ஷன் வந்து நடக்கும். கன்வெக்ஷன் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரல் கன்வெக்ஷன். அது வந்து எப்படி நடக்கும்னா ஒரு டென்சிட்டி டிஃப்ரென்ஸால் நடக்கும். ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷனுங்கிறது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபேன் வச்சுக்கிட்டு அதன் மூலமாக கன்வெக்ஷன் கிரியேட் பண்ணால் அது வந்து ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரேடியேஷன். ரேடியேஷன் வந்து எந்த மீடியமுமே தேவையில்லை. நம்ம சாலிட்டோ இல்லை லிக்விடோ அந்த மாதிரி மீடியமே தேவையில்லை. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இங்கே எப்படி நடக்கும்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமாக நடக்கும். இந்த ரேடியேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து லா. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எந்த லா வந்து ஒபே பண்ணுதுன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். செகண்ட் லா என்ன நமக்கு தெரியும், லா ஆஃப் டிகிரேடேஷன் ஆஃப் எனர்ஜி, என்ட்ரோபியை பற்றி பேசுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.